பிள்ளைகளை வச்சு உறவை மெயின்டைன் தான் பண்ணணும். பிள்ளைகளை வச்சு இப்ப உங்களுக்கு என்ன, என் பிள்ளை ஒரு வார்த்தை யாரும் சொல்லிடக்கூடாது. யார் சொல்றா? அதுதான் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுதான் அவ்வளவு பொசசிவா அப்சஸ் ஆகாதீங்க. டோன்ட் அப்சஸ் வித் யுவர் கிட்ஸ். அவங்களும் இதெல்லாம் யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை. ஆனா எனக்கு தெரிஞ்சது நம்மளுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்துருச்சு, பேச முடியல அப்படின்னு. இப்ப இருக்க ஜெனரேஷன்ஸ்க்கு என் பிள்ளைய ஒரு வார்த்தை யாரும் சொல்லிடக்கூடாது. என் பிள்ளைய நான் மட்டும்தான் அடிப்பேன். எல்லாரும் நீங்க எப்படி இருக்க முடியும்? ஒரு பெரியம்மா தருகிற வாஞ்சியை நீங்கள் எப்படி தருவீர்கள்? அத்தை தருகிற அணைப்பை நீங்கள் எப்படி தருவீர்கள்? அவங்களுடைய கன்சர்ன் ரொம்ப முக்கியமான கன்சர்ன். இப்படி விட்டுட்டா நாளைக்கு அந்த பிள்ளைங்க எப்படி விட்டுதலா இருக்கும்? நீங்க அந்த வீட்டுக்கு கல்யாணம் வந்தீங்கல்ல, அப்ப அந்த முத குழந்தைக்கு எத்தனை வயசு? 2.5 years போல இருந்திருக்கும். 2 வயசு இருந்திருக்கும். அவளை எப்படி எல்லாம் கொஞ்சிருப்பீங்க? அப்ப எப்பவுமே தூக்கி வச்சுட்டு எங்க ரூம்ல தான் வச்சிருப்பேன். எங்க போனாலும் கூட்டு போகணும்னு ஆசைப்படுவோம். திட்ட மாட்டேன், அடிக்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். ஆனா அவங்க அம்மா திட்டினாலும் அடிச்சாலும் நான் தான் சமாதானப்படுத்தி அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. அத என்னைக்காவது ரொம்ப ஃபீல் ஆகிற அன்னைக்கு நல்லா பாத்துப்பேன். புதுசா ஒரு மருமக வந்திருக்கும், இது வேற அழுமுஞ்சி. சரியா? இப்படி இருக்கிறப்ப யோசிச்சு பாருங்களேன், அந்த வீட்டுல அது மாதிரி குட்டி குழந்தை வந்து 30 வருஷத்துக்கு அப்புறம் அது வந்திருக்கு. அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கதான் இருக்கும். இட் இஸ்